நான் இப்போ பேசுறத நீங்க கூர்ந்து கவனிக்கணும். He said something. He's going on a tour. He said something. He's going on a tour. He said something. He said he's going on a tour. இப்போ இதை கவனிச்சிருந்தீங்கன்னா முதல் சென்டென்ஸை நான் ரொம்ப வேகமாக சொன்னேன். ரெண்டாவதுல வந்து அப்படின்னு யோசிச்சேன். மூணாவதுல நிறுத்தி நிதானமாக சொன்னேன். நிறுத்தி நிதானமாக சொன்னால் அடுத்தவங்களுக்கு புரியும். ஸோ அந்த ஒரு சின்ன நிறுத்தம் தேவை நம்ம பேசும்போது. பாருங்க, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன நிறுத்தம். இந்த நிறுத்தத்துக்கு பேர் தான் மைக்ரோ பாஸ். இதை ஒரு நிறுத்தம் கொடுத்து நம்ம பேசணும்னா நம்ம பேசும்போது நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதுவும் ஃபாரின் லாங்குவேஜ் பேசும்போது. அதே மாதிரி அடுத்தவங்க கேட்குறவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது புரியும். அதே மாதிரி இந்த ஃபில்லர்ஸ் அதெல்லாம் இல்லாமல் நம்ம பேசுறது தான் நல்லா இருக்கும். ஸோ இந்த மைக்ரோ பாஸ், இந்த சைலன்ஸ் வந்து ஆக்வர்ட் இல்லை. இது வந்து இட் கிவ்ஸ் கான்ஃபிடென்ஸ். இந்த பெரிய ஆளுங்க பேசும்போதெல்லாம் பாருங்களேன், நிறுத்தி நிறுத்தி தான் பேசுவாங்க. அது மாதிரி நம்மளும் நிதானமாக நிறுத்தி பேசுவோம்.